ஹலோ வியூவர்ஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு அச்சீவரை நம்ம சந்திச்சுக்கிட்டே வரோம். அவங்களோட லைஃப்ல நடந்த ஸ்ட்ரகிள்ஸையும் சேலஞ்சஸையும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சி தான் நம்ம மைல்ஸ்டோன் நிகழ்ச்சி. வாங்க இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில பார்க்க போற அச்சீவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே பிரபலமான ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணு தாங்க. அதாவது வேற யாரும் இல்ல, நம்ம மறைந்த திரு ஜெமினி கணேசன் சார் அவங்களுடைய புதல்வி தான் டாக்டர் கமலா செல்வராஜ். இவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க லைஃப்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, அதுவும் அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா கிட்ட இருந்து ₹1 கூட வாங்காம இவங்க படிப்பையே மையமா வைத்து இவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்கன்றத பத்தி தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்களேன். வணக்கம். ராஜ் டிவி மியூசிக் சேனல் உங்களுக்கு நேயர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். நானும் எங்கள் அக்கா 1 வருஷம் 4 மாதம் அப்படிதான் வித்தியாசம். ஸோ இன்ஃபேக்ட் நான் ப்ரீ-யூனிவர்சிட்டி பண்ணி மருத்துவம் படிக்கணுங்கிறச்சு அவள் 1 இயர் பிஎஸ்சி பண்ணியிருந்தா. ஏன்னா எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் பிராமின்ஸுங்கிற இதெல்லாம் கொடுக்கல. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே கிளாஸில் அப்பா மணிப்பால் மெடிக்கல் காலேஜ், மைசூர் யூனிவர்சிட்டின்னு மணிப்பால் மெடிக்கல் காலேஜ், கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜில் எங்களை சேர்த்தாங்க. ஸோ நாங்கள் 2 சிஸ்டர்ஸும் ஒருத்தர் மேல் படிப்பு இருக்கணுங்கிறச்சு 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் சேர்ந்தோம். அதை பற்றி எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நோ சாய்ஸு, நாங்கள் சேர்ந்து படித்தோம். ஸோ நல்ல கம்பெனி அண்ட் போட்டி. பட் எப்போதுமே அவள் என்னை விட கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் வாங்குவாங்க. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை அதில். ஸோ வி வர் வெரி ஹாப்பி, கோ லக்கி. நல்லா என்ஜாய் பண்ணினோங்க. எங்கள் அம்மா இங்கே ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தாங்க. அதுக்கு மீறி நாங்கள் ஃப்ரீ பேர்ட்ஸ் மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா 100% என்ஜாய் பண்ணாங்க மெடிக்கல் காலேஜை. அங்கே ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ்லாம் டீஸ் பண்ணுவோம், ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, பாட்டு ஒன்றா பாக்கி வைக்கல, எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வீட்டுக்கு பாட்டு. ஸோ தட் வாஸ் மோர் தென் மை ஸ்கூல். மை மெடிக்கல் காலேஜ் வாஸ் த பெஸ்ட் இன் மை ஹோல் லைஃப். நாங்கள் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணினோம். அண்டு எனக்கு எங்கள் அக்காவும் நானும் ஒன்றா படித்தோம். இப்போ அவள் ரேடியோ ஆன்காலஜிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கான். நான் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நெக்ஸ்ட் சிஸ்டர் ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் அவே, நாராயணின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அவளுக்கு ரத்தத்தை கண்டா ரொம்ப பயம். அவள் டெஃபினட்டாக மெடிசன் பண்ண மாட்டேன்ட்டா. ஸோ பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரைட்டிங், இங்கிலீஷ்லாம் ரொம்ப நல்லா எழுதுவாள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நாராயணி கணேஷ்னு சொல்லி வெரி பாப்புலர் ஜேர்னலிஸ்ட்டு. இன்டர்நேஷ்னலி எல்லாரையும் ட்ராவல் பண்ணி முக்கியமானவங்களாம் அவங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண இடத்துக்கெல்லாம் பற்றி எழுதுவாள். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அவள் இன்னும் another 8-9 இயர்ஸ் அப்பாட்டு அந்த ஜிஜி ஜெயலக்ஷ்மி அந்த நினைவில்லா நித்யா மூவி பண்ணாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ எங்களை ஒதுக்கி சினிமா ஃபீல்ட்லேருந்து வச்சாங்களோ, இவ ஒத்தி தான் அதுக்கு முரண்பாடாக எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணின ஒரு மூவி. அது நல்லா இருந்து நிறைய புக்கிங் வந்தபோது கூட நானும் எங்கள் அம்மாவும் அப்படியே அவளை அமுக்கிட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு மருத்துவமே படிக்க வச்சு அவளும் இப்போ டாக்டராக இருக்காங்க. ஸோ நாங்கள் 4 கேர்ள்ஸில் 3 பேர் டாக்டர், ஒருத்தி ஜேர்னலிஸ்ட்டு. இப்போ நாங்க உங்களை ஸ்கூல் டேஸ்க்கே கூட்டிட்டு போறோம். அதாவது உங்க சின்ன வயசுல உங்க ஸ்கூல் டேஸ் எப்படியெல்லாம் இருந்தது, அதோட அனுபவத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்த உங்க கூட இருந்த தோழிங்களை பத்தியும் ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தியும் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் என்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் till 5th கிளாஸ் நான் வித்யோதயா ஸ்கூலில் படித்தேன். அப்போ அது தமிழ் மீடியமாக இருந்தது. எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றணும்னு. ஸோ அதுக்கப்புறம் எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பிரசன்டேஷன் கான்வென்ட் சர்ச் பாக்கி, இப்பவும் இருக்குது மவுண்ட் ரோடில். ஸோ அது ரொம்ப ஒரு ரம்யமான 2 ஸ்கூலும் நல்லதாக இருந்தது. அண்டு அந்த ஸ்கூல் பெரிய பரந்த வெளியில் இருந்தது. நிறைய எங்களுக்கு ப்ளே நிறைய மரம்லாம் இருக்கும், அழகான பூலாம் கீழே விழும். அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு. நாங்கள் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ கிறிஸ்டியன் ஸ்கூல். எங்களுக்கு மாரல் சயின்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் எக்ஸாம் போடுறது அந்த சர்ச்சில் போய் முட்டிட்டு அந்த ஹோலி வாட்டர் மேலே போட்டுன்னு தான் பண்ணுவோம். எல்லாமே நம்ம ரிலீஜன் நம்ம வீட்டுக்குள்ளே, வெளியில் எல்லா ரிலீஜனும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஏஜ் அந்த ஸ்கூலிங். அப்போல்லாம் யூ ஹேவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, எப்போதுமே ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஷீஸ் மை பெஸ்ட். அதுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமல் எல்லாமே உண்டு.
அப்போ எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது மேரி மகேந்திரன் ஒரு கேர்ளும், மீரா மல்லிக்னு ஒரு கேர்ளும், ஒருத்தி கிறிஸ்டியன், இன்னொருத்தி வந்து நார்த் இந்தியன், அண்ட் உஷா சேத்தி. ஸோ இங்கே ரொம்ப க்ளோஸாக நாங்கள் இருப்போம். இப்போ நியாயப்படி பார்த்தா இவ 3 பேரோடையுமே எனக்கு அந்த கான்டாக்ட் கிடையாது. அண்டு மற்ற ஒரு 7-8 பேர் நாங்கள் வந்து இன்னி மட்டும் எவ்ரி மந்த் வி ஹேவ் டின்னர் டுகெதர் ஆர் லஞ்ச் டுகெதர். அண்டு அவளாம் ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கா, ஒருத்தி 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க, அந்த மாதிரி. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஸ்கூலில் இருக்கிறவங்க உங்களுக்கு லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க கேரண்டி கிடையாது. பல சின்ன குழந்தையில வளர்ந்தவங்க பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சர்ச் பார்க்கில் நான் படித்து என் கூட படித்தவங்களோட ஒரு 7-8 பேர் நாங்கள் இன்னி மட்டும் எவ்ரி மந்த்து மீட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்துப்போம். அண்ட் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து கலந்து எது நல்ல முடிவோ அதை எடுத்துப்போம். நாங்கள் ஆக்சுவலி ஸ்கூல் முடிச்ச உடனேயே எங்கள் அப்பா வந்து எங்களை கேட்ட முதல் கேள்வி, ஏமா இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு உனக்கு வந்து அப்போ இந்த 16-17 இயர்ஸ் இல்லையா, இப்போ தானே உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்திருக்கு கல்யாணத்துக்கு. ஸோ அப்பா கேட்டால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு மேலே படிக்கணுமா, இந்த 2 கேள்வி தான். வெரி நைஸ் ஃபாதர். ஸோ உடனே நானும் எங்கள் அக்காவும் சொன்னோம், இல்லை எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து மேலே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மேலே படிக்கணுங்கிறச்சு அப்பா சொன்னால் லேடிஸ்க்கு வந்து பெஸ்ட்டு அந்த சமயத்தில் அவ்வளோ வருஷம் முன்னால் ப்ரொஃபஷன் வந்து ஒன்று வந்து டீச்சர் ட்ரைனிங், அதர்வைஸ் நீங்கள் வந்து மருத்துவம் படிக்கணும், எது வேணும்னு கேட்டார். நாங்கள் சொன்ன 2 பேருமே மெடிசன் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஏற்ற மாதிரி வி ஹேட் டு டூ ப்ரீ யூனிவர்சிட்டி பண்ணிவிட்டு அப்புறம் மருத்துவக் கல்வியில் எங்களை சேர்த்தாங்க. ஓகே மேடம், ப்ரொஃபஷன்னாலே ஸ்ட்ரகிளும் இருக்கும், அதை தாண்டி தான் விக்டரியும் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு ப்ரொஃபஷன் வச்சே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமே வரும், ஒரு ஷைன் பண்ணுறதுக்கு, அதாவது பண்ணுறதுக்கு. இப்போ அப்படின்னு எடுத்தால் நான் மருத்துவம் நான் பண்ணினேன், எல்லா மருத்துவர் மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் அதுலேயும் சோதனை குழந்தை பண்ணி சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேபி டெலிவரி பண்ணி அண்டு ஒரு நல்லா பாப்புலராக மக்கள் மத்தியில் இது ஒரு டாக்டர் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஜெமினி கணேசன் பொண்ணு தான் கமலா செல்வன் சொல்லிட்டு போக இவங்க அப்பா ஜெமினி கணேசன் சொல்கிற அளவுக்கு எனக்கு பேர் வந்துச்சுன்னா இதில் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அதாவது நான் பேப்பர் படிக்காத ஒரு பேப்பர் படித்து அதில் சோதனை குழந்தை ஒன்று பிறந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அது எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் விசாரித்து அது ஆஸ்திரேலியாவில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் நான் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு வரைச்சேன். நிச்சயமாக இதை என்னால் பண்ண முடியாதது ஒன்று, கண்டிப்பாக பண்ண போகிறதே கிடையாது, அதை அப்படியே விட்டுருப்பேன் ஆக்சுவலி. அண்ட் மற்ற டாக்டர்ஸ் மாதிரி நானும் ஒருத்தராக இருந்திருப்பேன். பட் என்ன ஆச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து பேப்பரில் வந்து வெல்கமிங் பேக் ஒரு பேஷண்ட்டும் அதே மாதிரி போட்டாங்க. அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பண்ணிவிட்டு தாயகம் திரும்ப உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி அது போட்டதும் ஐயோ நான் ஒரே கலாட்டா, எப்படி போட்டீங்க, நான் குவாய்ட்டாக யாருக்கும் தெரியாமல் வரணும், இது நான் போனது தெரியக்கூடாது, பணம் போச்சு. பட் டெஃபினட்டாக நான் பண்ணவே போகிறதில்ல, அப்படி எப்படி நீங்கள் இப்படி விளம்பரம் படுத்தினா ஒரே சண்டை. ஸோ அதோட விட்டுடலான்னு நினைக்கிறதுக்குள்ள மறுநாள் காலம்புற இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல் ஒரே எல்லாருமே குழந்தை இல்லாதவங்க, பல வயதினர், முதியோர்கள், சின்னவங்க, அதாவது கரு இணை குழாய் அடைப்பு ஏற்பட்ட அவ்வளோ பேரும் இவ்வளோ பெரிய ஃபைல் எடுத்துட்டு இங்கே வாசல் மட்டும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எனக்கு வந்து போங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல எனக்கு வாயே வரலன்னா அவங்க கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு விடிய காலம் வந்துடுது, இனிமேல் இந்த மலட்டு தன்மை எங்களுக்கு போய்டுங்கிறச்சே எனக்கு சொல்ல முடியல. நான் சொன்னேன் சரி இப்போ தான் நான் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அப்புறம் இப்போ மெதுவாக படிப்படியாக தான் பண்ணணும். ஸோ எனக்கு 1 or 2 months டைம் கொடுங்க, நான் படிப்படியாக எல்லாம் பண்ணுறேன், சாமான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ ஹேவ் நோ சாய்ஸ், ஐ ஹேவ் டு கோ. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த கிளைண்ட்ஸ் வரலன்னா நிச்சயமாக நான் அப்படியே அதை மறந்து போயிருப்பேன். பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கூட நான் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம். பட் நமக்குன்னு அந்த ஒரு மனித தன்மை இருக்குது, நமக்குன்னு ஒரு கம்பேஷன் இருக்குது, நமக்கும் அந்த இழகிற மனசு இருக்குது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீம்போட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணினேன். அந்த தனியாக யாருக்குமே இப்போ தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரியும், அப்போ யாருக்கும் தெரியாது, அதில் பழக்கம் கிடையாது. அந்த சாமான் இம்போர்ட்டட் சாமான் ஒன்று கூட இங்கே அவைலபிள் கிடையாது, எல்லாம் வெளியூரில் தான் வாங்கணும். நானே அப்போ தான் முன்னுக்கு வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால அந்த மாதிரி பணம் என்கிட்ட கிடையாது. நாங்கள் மனமான உடனே எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் பிராமின்ஸில்.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னுக்கு வந்தேன். அதை பற்றி நான் ஒரு புக்கே எழுதியிருக்கேன், ட்ரீம் கம் ட்ரூ, கனவுகள் நனவானதுன்னு எழுதியிருக்கேன். அது வந்து எங்கள் சோதனை குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த புக்கை கொடுக்குறோம். இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் எப்போதுமே அச்சீவ் பண்ணதுன்னு எதையுமே நினச்சதில்லை. நான் வந்து என்ன பெருசாக சாதிச்சிட்டேன்னு தான் இன்னை மட்டும் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் சொல்லுவாங்க, வெளியில் போச்சு எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணி என் கையை பிடிச்சி நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறீங்க டாக்டர், பிரிமாக்கு சமானம் நினச்சிப்பேன். என்ன நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு இன்னி மட்டும் தோன்றுறது. ஸோ அச்சீவ் பண்ணால் எவ்வளவோ இருக்குது, என்னோட எவ்வளவோ பேர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணினா அவளாம் எப்படி பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன். இந்த ஹாஸ்பிட்டல் இனாக்ரேட் பண்ணிச்சே ஹண்டே மினிஸ்டராக இருந்தார், டாக்டர் ஹண்டே. சொன்னார், ஏமா நீ வந்து இந்த புஸ்தகம் படிச்சியா, அது என்னது ஒரு மெடிக்கல் புக்கு, நான் பேர் சொல்கிறேன், அது வந்து நீ படிச்சியா? இல்லை சார் படிக்கல. நீ எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணலாம் அது படிக்காம? ஏன்னா அந்த புக்கில் வந்து மெடிக்கல் ஓரியன்ட் புக்கு. அதில் வந்து ஒரு டைஃபாய்டு எபிடமிக் வந்துடுறது. அவங்க எப்படி டே நைட் ட்ரை பண்ணி யாருக்கிட்டேருந்து அந்த டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி அந்த புக்கு ஃபுல்லாக ஃபைனல் டயக்னோசிஸ் நினைக்கிறேன், ஃபைனல் டயக்னோசிஸ். அண்ட் ஹி சார், நீ எப்படி நீ ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணலாம் படிக்காமல்? அதுக்காகவே அந்த புக்கை வந்து வாங்கி நான் படித்தேன். ஸோ எல்லா மெடிக்கல் ஸ்டோரி புக்ஸும் நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எதுவும் பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அண்ட் ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும். இப்போ புது ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கோம், ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நான் நினச்சிப்பேன். ஸோ அச்சீவ்மெண்ட் பார்த்தா நிறைய விஷயத்தில் இன்னும் நிறைய நாங்கள் அச்சீவ் பண்ணலாம். என் பொண்ணு ஃபஸ்ட்டு ஊசைட் ஃப்ரீசிங் பேபிஸ் 3 பெற்றுட்டா. ஹோல் இந்தியாவில் இன்னும் யாரும் பெற்றுக்கல. அதனால் அந்த மாதிரி பல துறையிலையும், இது மட்டும் மெடிக்கல் துறையில் மட்டும் பல துறையில எனக்கு இன்னும் நிறைய புதுசாக சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே மேடம், உங்க மேரேஜுக்கு முன்பு மேரேஜுக்கு பின்பு இந்த மாதிரி எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு சிச்சுவேஷன் வர்றது உண்டு. அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நடந்த அந்த டிராவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிஃபோர் மேரேஜ் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட கண்டிப்பில் இருந்தேன். பட் மெடிக்கல் காலேஜில் அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினோம். இங்கேயும் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இங்கேயும் அவுத்துட்ட காலம் மாதிரி தான். நான் என்ன டே நைட் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவர் ஏன் எதுவும் கேள்வியெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டார். எங்கே வேணாலும் எந்த ஊருக்கு எப்போ வேணாலும் நான் போயிட்டு வருவேன். ஸோ அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் தான். எல்லாருக்கும் இப்படி கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. பட்டு நாங்கள் கரெக்டாக நல்லது தான் பண்ணுவோம், தப்பு பண்ண மாட்டோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க், அஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னால் இந்த சமையல் வேலை, அந்த வீட்டு வேலை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, ஃப்ரீயாக இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், சுத்தமாக இருக்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், இப்போவும் ஹாஸ்பிட்டல் கணக்கு பார்க்கணும். அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அதுவும் ஒரு நல்ல துறையில் என்ஜாய்மெண்ட்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொஃபஷனில் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது உண்டு. அந்த மாதிரி அதில் ஒரு வகைன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம். அந்த மாதிரி உங்களோட ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். வெளிநாட்டில் நான் இருந்தது ரொம்ப நாள் எப்போதுமே நான் போனதில்லை. ஒன்று வந்து இதுதான் 1 வீக்கு. ஸோ பிஸி, அந்த ப்ரொஃபஷனுங்கிறதுனால அது போகிறது வந்து பிஸியாக இருந்துட்டோம். மற்ற இடத்துக்கு எப்போதுமே நான் வந்து கேங்காக தான் போவோம். அமெரிக்கா போனால் எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட இருப்போம். வெளியூர்னால் ஏதாவது ட்ரிப்ஸ் போனால் அண்டார்டிகா க்ரூஸ், அலாஸ்கா க்ரூஸ், மெடிட்டரேனியன் க்ரூஸ், ப்ளூ டேனியம் க்ரூஸ், எல்லாமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர். எப்போதுமே ஒரு சிஸ்டரும் 2 சிஸ்டரும் எங்கள் கூடவே இருப்பாங்க. எங்கே ஆஃப்ரிக்கன் சஃபாரி எங்கே போனாலுமே நாங்கள்லாம் சேர்ந்து போவோம். இப்போ கூட ஐ வென்ட் டு மானஸ்ரூவரில் மவுண்ட் கைலாஷ். அப்போது ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா அமெரிக்காலேருந்து வந்தால் எல்லாம் சேர்ந்து 21 பேர் போனோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி. என்னோடய டீச்சர் சொன்னாங்க, ஆஸ்திரேலியா மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில், மொனாஷ் யூனிவர்சிட்டியில் கால் ப்ரவுன்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ வா, நீ வந்து என் கூட இருந்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் அ வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் முன்னால் 1 வாரம் ட்ரைனிங். ஸோ மொத்தமே இது 1 வாரம், அது 1 வாரம், ஒரு 18-19 நாள் மொத்தத்தில். ஸோ நான் வந்து எங்கேயுமே இன்னைக்கு கூட காய்கறி வாங்க தனியாக போக மாட்டேன். காரில் எப்போதுமே எங்களுக்கு துணைக்கு எங்கள் அம்மா ஒருத்தவங்க அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த பழக்கம் வந்து, அதாவது தொட்டில் பழக்கம், சுடுகார் வரைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் எங்கேயுமே தனியாக போக மாட்டேன்.
கூட யாராவது கூட்டு போவேன். அப்போ அந்த சமயத்தில் நான் தனியாக மெல்போர்ன் போக வேண்டியிருந்தது. ரொம்ப பயந்துட்டேன். இங்கேருந்து சிங்கப்பூர் போய் அங்கே நைட்டெல்லாம் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ டெட்டு தான். அங்கே போன உடனே எனக்கு எங்கள் டீச்சர் சொன்னாங்க, இல்லை என்ன ஆச்சுன்னா டீச்சர் இருப்பாங்கிற தைரியத்தில் போகலான்னு இருந்தேன். பட் டீச்சர் திடீர்னு கிறிஸ்மஸ்க்காக இங்கே வந்துட்டாங்க. நான் நவம்பர் 19th 18th போனேன். அவங்க கிறிஸ்மஸ்க்கு 1 மாதம் லீவுக்கு வந்துட்டாங்க. பட் அவங்க வீட்டில் வந்து என்கிட்ட சொல்லி, நீ கமலா பயப்படாத, வந்து என்னோட வீட்லேயும் அங்கே இருக்கலாம், உனக்கு எல்லாமே இருக்குது, அங்கே ஒருத்தி ஆன் டால்மைன்னு ஒருத்தி சொல்லி கொடுத்துருக்கேன், தாசன் ஒரு பையன் வந்து உன்னை கூட்டிப்பான், உன் ஃபோட்டோவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் காமிச்சிருக்கேன், அவள் எல்லாரும் உன்னை பார்த்தா அடையாளம் கண்டிப்பா, நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம், நல்லா வந்து என்னை போதிச்சு, ஏன்னா நான் கேன்சலே பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன உடனே அங்கே நான் இப்போ புடவை கட்டிட்டு அங்கே போய் இறங்கி ஆஸ்திரேலியாவில் ஏர்போர்ட்டில் வந்து நின்ன உடனே ஒத்துருமே இல்லை. எனக்கு ஒரே பயம். சரி அடுத்த பிளேனில் திரும்பி வர வேண்டியதான், அது எப்படி திருப்பியும் போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நடிகிட்டே இருக்கிறச்சே ஒரு குட்டி ஸ்வீட்டாக ஒரு பிங்க் கலரில் ஒரு பையன் ஓடி வந்து, நீங்கள் தான் டாக்டர் கமலா செல்வன், அப்பாடியான்னு பெருமூச்சு வந்துச்சு. அப்புறம் அவங்க கூட்டி கொண்டு போய் இடத்தெல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி, அஃப்கோர்ஸ் ஜெட்லாகு ஃபஸ்ட்டு கிளாஸே 8 மணிக்கு கரெக்டாக இருக்கணும், 8 மணிக்கு கரெக்டாக எழுந்தேன். அப்படியே பல தேய்ச்சி அப்படியே ஓடினேன். நல்லவேளை பக்கத்துலேயே இருந்தது. முதல் நாளே ரிஜிஸ்ட்ரேஷன் இடம்லாம் பார்த்து வச்சுட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. குவார்ட்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் ஐம் வெரி ஸ்கேர். தனியாக ஒரு வீட்டில் இருக்கவே மாட்டேன். அந்த ஃப்ளாட்டில் தனியாக இருக்கணுங்கிறது ரொம்ப பயம். இங்கே பேய் வருமோ, அங்கே பேய் வருமோ, எவனாவது வந்து கொண்டுடுவானா, அந்த பயம் நடக்கல. லைட்டு கூட வெளியில் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி பின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ உள்ளே இருட்டாக இருக்கும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே லைட் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அப்புறம் அவங்க பேசுகிற பாஷை சுத்தமாக இந்த ஆஸ்திரேலியன் ஸ்லாங் எனக்கு புரியவே இல்லை. ஸோ டெஸ்டி பேபி கற்றுக்கன்னு போயிட்டு நான் வேற ஒரு கேசட்டு 1 டசன் ஆடியோ கேசட்ஸ் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போனேன். அவங்க பேசின பாஷையும் புரியல, ஒன்றுமே புரியல, ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்ட் பெரிய இடம், பெரிய சூழ்நிலை, எல்லாமே பெரிய எக்யூப்மெண்ட்ஸு, 100 பேர் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்லாம், மொத்தம் நிறைய பேர் ஹைலி ட்ரெயின்டு. நான் சரி இங்கே எப்படி பண்ணுவோம், நாம் எப்படி இந்த மிஷின்லாம் வாங்குறது, டெஃபினட்டாக அது முடியாது நினச்சதே கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து இந்தியாவிலேருந்து 4 பேர் போயிருந்தாங்க. பாம்பேலேருந்து 1 டாக்டர் நஹோங்கர், டாக்டர் சதீஷ் டிப்ரவாலா, சரளா கனாட்ரா, நாங்கள் 4 பேர் தான் ஃப்ரம் இந்தியா. அண்ட் வி ஆர் ஆல் வெஜிடேரியன்ஸு. ஸோ அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ப்ரெட்டு, சாலட்ஸு, பட்டர் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணினோம். ஓகே மேடம், உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்ககிட்ட சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாபி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதை பற்றி எங்கள் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஹாபிஸ் இல்லைன்னு கேளுங்க, எனக்கு எல்லாம் பிடிக்கும். கம்ப்ளீட்டாக தோட்டம் பார்த்துக்க பிடிக்கும், செடி நடுறதுக்கு பிடிக்கும், சமைக்கிறதுக்கு பிடிக்கும், வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், ஸ்விம்மிங் பிடிக்கும், த்ரோபால் நெட்பால் பிடிக்கும், கோலம் போட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும். பிடிக்காதது சொல்கிறது எதுவுமே இல்லை. நான் லைஃப்பை முழுமையாக சந்தோஷமாக அனுபவிக்கிறவன். எல்லாம் பிடிக்கும். மேடம், இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன? மெசேஜ் டு த சொசைட்டி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலத்து குழந்தைங்க வந்து பெரியவங்களை மதிக்கணும். ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு தான் ஜாஸ்தி தெரியும், இவன் படிக்கலை தெரியலங்கிறது கிடையாது. அண்டு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஸோ அப்பா அம்மா வந்து குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குறது வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட்ங்கிற மாதிரி. அப்புறம் தானுங்கிற அகங்காரம் எப்போதும் வரக்கூடாது. பணத்து மேலே என்றுமே ஆசை வரக்கூடாது. அதாவது நீங்கள் பணத்து பின்னால் போனால் அது ஓடி போயிடும். ஸோ உங்களோட கடமையை பண்ணிங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, நீ வந்து சோதனை குழாய் பண்ணணுமா, நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, அது வரும் ஒரு நாளைக்கு. அந்த கடவுள் வந்து உனக்கு எப்போதுமே குறையாமல் எல்லாம் செல்வத்தை கொடுப்பாங்க. நீ அது பின்னால் போகக்கூடாது, நீ உன்னோட தொழிலை உன் டியூட்டியை பண்ணு அப்படின்னு தான் அப்பா சொல்லி கொடுத்தது. யூ மஸ்ட் அச்சீவ் சம்திங் இன் லைஃப். அண்ட் டைம் வந்து ப்ரெஷியஸ். ஒரு நிமிஷம் இன்னைக்கு போச்சுன்னா அடுத்த நிமிஷம் வயது போகிற மாதிரி போயிடும், உங்களுக்கு வராது திருப்பியும். ஸோ இந்த விதத்தில் வெவ்வேறு லக்கி தட் எங்கள் அப்பா அம்மா வந்து டே டைம் உட்காந்து, இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கேனே, இப்படி உட்காந்து அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்க காலில் அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி வச்சுட்டு எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க சீக்கிரம் படுத்துருவாங்க. 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. பட் 7:30 8க்கெலாம் தூங்கிடுவாங்க. அப்படியே பார்த்து பழைய போச்சு. சாகர மட்டும் அப்படியே பார்த்து எங்கள் அப்பா அம்மா உட்காந்து பார்த்ததே இல்லை. நாங்கள் 4 பொண்ணும் அதே தான், ரோலர் கோஸ்டர் தான் காலில் ஓடிண்டே இருப்போம். உட்கார கூட மாட்டோம். மேடம் கொஞ்சம் உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ இவன் என்னை உட்கார சொல்கிறாளே அப்படின்ட்டு. டே டைம் நாங்கள் உட்காந்தது இல்லை. ஸோ சுறுசுறுப்பு ரொம்ப வேணும். யங்ஸ்டர்ஸ், யங் வயசு தான் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா பண்ண முடியும். நான் 80 இயர்ஸ் மட்டும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு சம்திங் அச்சீவ் சம்திங் ஸ்டில். அதனால சுறுசுறுப்பு இருக்கணும், கடமையே கண்ணாக இருக்கணும். பணம்னு ஆசை வரக்கூடாது, பணமும் வேணும், பட் அதுதான் பிரதானமாக இருக்கக்கூடாது. அண்ட் எங்கேயாவது மவுண்ட் எவரெஸ்டில் ஏற முடியாது, யூ ஹாவ் டு கிளைம். கஷ்டப்படணும், நிறைய நடுவில் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஒவ்வொரு நஷ்டத்தையும் நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கணும். பெரியவங்களுக்கு எப்போதும் மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை நல்லா பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு தெய்வம் ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எல்லாரோட பிளெஸிங்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். See, he who is rich is one who is content with what he has. நீ யார் ரிச்னா போதும் என்ற மனமே பொன் செய் மருந்து. அவங்க என்றைக்குமே ரிச்சு. நீங்கள் யார் போனா எனக்கு இன்னும் நிறைய வேணும் நினச்சிட்டே இருந்தால் நாங்கள் என்றைக்குமே ஏழை தான். அது மட்டும் இல்லை, நம்ம வச்சுட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணினா தான் அந்த பணம் என்றைக்குமே அவங்க கூட இருக்கும். நீங்கள் பூட்டி வச்சுன்னா கடைசியில் அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஸோ எப்போதுமே நாங்கள் யாராவது இப்போ நான் புடவை கட்டியிருக்கேன், இது ரொம்ப அழகாக இருக்குன்னா நான் மனசுக்குள்ளே அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் இன்னும் இதை 2-3 தரம் கட்டின்ட்டு கொடுத்துருவேன் இருக்காது. அப்போ அந்த லேடிக்கே தான் நான் ஏன் பண்ணி நீட்டாக உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுக்குற மனசு தாராளமான மனசு. சேரிட்டி இஸ் அ கீ டு ஹெவன் சொல்லுவாங்க. அந்த மனசு எப்போதுமே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ விமன் இப்போ ரொம்ப எல்லாத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்காங்க. யூ வாண்ட் ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுன்னா யூ டீச் அ உமன். அந்த உமன் இட்ஸ் லைக் நீங்கள் கல் போட்டால் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி படித்த பொண்ணு வீடியே படித்தவங்கள பண்ணிடுவாங்க. அந்த பவர் லேடி கொண்டு. இப்போ சக்தி அர்த்தநாதேஸ்வரன் சொல்கிறோம் இல்லை, சிவன் உடம்புல சக்தி இல்லைன்னா அவர் ஒரு சமத்துக்கு சமானம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ ஒரு திறமை. அந்த பெண்ணுக்கு அந்த மதிப்பு வச்சு தான் தாய்நாடு, நதி, சிந்து, காவேரி, நர்மதா, கங்கோத்ரி அப்படி சொல்கிறாங்க. ஸோ பெண்ணுக்கு உள்ள அந்த மதிப்பை நம்ம பெண்ணாக இருந்து அதை நிலைநாட்டணும். அதுக்கான கர்வம் கூடவே கூடாது. அவளுக்கு அந்த தான் இந்த பணம் வந்தால் ஆளுங்க சில பேர் மாறுறாங்க. அதே மாதிரி தானுங்கிற நம்ம சம்பாதிக்கிறோம், புருஷனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த அகங்காரம் வரவே கூடாது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்லி வென் யூ வாண்ட் டு ஏதாவது தப்பு வழியில் போய் பண்ணணும், என்ன இந்த மாதிரி வரணுங்கிறச்சே ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு வேலையில் இருக்காங்க, உடனே மாறிடுறாங்க, உடனே இன்னொரு இடத்துல மாறிடுறாங்க. வேர் இஸ் அ லாயல்ட்டி? ஒரு இடத்துல நீங்கள் ஒன்று கூட உருப்படியாக கற்றுக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் வேலையை எங்கே நடத்துக்கிறதா இருந்தால் எவ்வளோ இடம் மாறி இருக்காங்கன்னு பார்ப்பேன், எவ்வளோ நாள் ஒவ்வொரு இடத்துல வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். எடுக்கிற வேலையை நீங்கள் யோசித்து அமைஞ்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 years or 3 years ஆகுது ஒரு இடத்துல வேலை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலையும் தெரியும், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸும் தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு போகிறது பர்மனெண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் பார்த்துருக்க ஒரு பெரிய ஃபேமஸ் மருத்துவமனையில் ஒரு செக்ரட்டரி, ஒரு லேடி செக்ரட்டரி, அவன் சொல்ல இதுதான் டாக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், திஸ் மீன் மை லாஸ்ட் ஜாப். அவங்க 10-12 நிறுவனங்கள் ஆல் ஓவர் த இந்தியா அவங்க வச்சுருக்காங்க. ஐ அட்மையர் தட் லேடி ஃபார் தட். அவர் சொன்னா என்னோட முதல் பாஸ் இவர் தான், என்னோட கடைசி பாஸ் இவர் தான். அந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தான் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து வேணும். நீங்கள் அந்த ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல், நம்ம ஒரு பெண்ணு நம்ம இப்படிலாம் பண்ணோன்னு கர்வம் இல்லாமல், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து புருஷனுக்கு அடங்கி அந்த மாதிரிலாம் இருந்தால் விமனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா விமன் கேன் அச்சீவ் எனி திங். ஏன்னா ஒரு ஆம்பளையாவது கொஞ்சம் தான் டிப்ரெஷன் வந்தால் குடிச்சு ஸ்மோக் பண்ணி எதாவது பண்ணுவாங்க. பட் லேடி அது யூஸ்வலி அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டா. அவளுக்கு அவ்வளோ கரேஜ், அவ்வளோ தைரியம், அவ்வளோ திறமை, அவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது. இப்படி பெண்ணுன்னு சொல்லிச்சே எங்கள் அம்மாவை பற்றி ஒரு மூவி எடுத்திருக்கேன், பெண்ணின் பெருமைன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு தாய் எந்த மாதிரி இருக்கணும் ஒரு உதாரணமாக, அது எல்லா பெண்ணும் பார்க்க வேண்டியது, எல்லா மதரும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இப்போ கல்லானாலும் கண்ணன், புல்லானாலும் புருஷங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே தும்பினா இருமினா உடனே டிவோர்ஸ் போகிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் 4 பொண்ணுக்காக எவ்வளோ டாலரேட் பண்ணிட்டு புருஷன் மேலேயே அன்பு செலுத்திட்டு இருந்தாங்கன்னு அதுக்கு ஒரு உதாரணம். அதனால் ஒரு பெண் எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா பெண்களும் அப்படி இருந்தால் நம்ம உலகம் நல்லா இருக்கும், மழை நன்னா பெய்யும், எல்லாமே செழுமையாக இருக்கும், கெடுதலே நடக்காது. என்ன வியூவர்ஸ், டாக்டர் கமலா செல்வராஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவரோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's MJ. Take care and goodbye.